நான் எவ்வளோ தான் பார்த்து வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத டஸ்ட்டு அப்படியே வந்து அடைஞ்சிடுது. இந்த விண்டோ பெருசாக இருந்தால் நல்லா காற்று வரும்னு வச்சோம், ஆனால் இது வழியாக நிறைய டஸ்ட்டு தான் வருது. நைட்டே பிளான் பண்ணிட்டேன், காலையில் ஏஞ்சி டிஃபன் சாப்பிட்டதும் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி டோர்ஸ் மேலே இருக்க எல்லா சவரையும் வந்து நீட்டாக இந்த மாதிரி ஒட்டடை தட்டி விட்டாச்சு. இந்த ஸ்டிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது செவரை க்ளீன் பண்ணுறதுக்கும். அப்புறம் மேலே ஹைட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி பெண்ட் பண்ணியும் க்ளீன் பண்ணிக்க நல்லா ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு க்ளீனிங் ஒர்க்கே கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது. சீலிங்கு, டிவி யூனிட்டு, சாண்ட்லியர் லைட்டு, ஃபேனு இதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க, க்ளீனாக தொடச்சி கொடுத்துட்டாங்க. சோஃபாவில் திவானில் இருந்த குஷன்லாம் எடுத்துகிட்டு நீட்டை தொடச்சாச்சு. பார்க்க டஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. துடைக்கும் போது தான் அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக இந்த ஜன்னல் துடைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுலேயே டயர்டாயிட்டேன். லாஸ்ட்டாக வீட்டை பெருக்கி மாப் போட்ட உடனே அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்போ க்ளீன் பண்ணிட்டோம்டா பிளான் பண்ண மாதிரின்னு. உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒர்க்கில் எந்தெந்த விஷயத்துலலாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.